நான் இப்படித்தான் நினைச்சிருந்தேன். என்னடா ரோட்டில் டான்ஸ் ஆடுற பொண்ணு எல்லாம் பிக் பாஸ்ல விடுறாங்க. நல்ல டேலண்ட் ஆன ஆட்கள் எவ்வளவோ இருக்குல்ல, ஏன் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு கோவம் வந்துச்சு தான். ஒருத்தர பத்தி மேலோட்டமா தெரிஞ்சுக்கிறதுனால அவங்க மேல எந்த ஒரு அபிப்பிராயமும் நமக்கு வர்றதில்லை. சரி, இவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு அப்பதான் கதைகள் கேட்டு ரொம்பவே மனசு கஷ்டமாயிருச்சு. இந்த பொண்ணு 6வது வரை படிச்சிருக்காங்க. கூட பொறுத்தவர்கள் 3 பேரு பெண் தான். அம்மா விட்டுட்டு வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் போன அப்பா இன்னொரு திருமணம் 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு. சித்தி வளர்ப்பு தாய் கொடுமையை பற்றி உங்களுக்கு சொல்லவா வேணும்? நாளா அதுல தான் படாத பாடு பட்டே. என் அப்பா 2வது கல்யாணம் பண்ணி கேவலமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன். நரக வேதனை. கடைசில அப்பாவும் விட்டுட்டு போக 3 பொண்ணும் அங்கங்க கூலி வேலைக்கு சின்ன வேலைக்கு போயிட்டு பொழப்பு ஓட்டிட்டு இருக்காங்க. ரம்யா ஜோ இவங்கள ஒருத்தர் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் ஆட சொல்லி கூப்பிட்டு இருக்கான். இவங்களும் நம்பி போயிருக்காங்க. அவர் என்னன்னு சொல்லி இருக்காங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், எவ்வளவு கஷ்டமாக இருக்குது, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி நிகழ்ச்சியில் எல்லாம் ஆடவிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல நல்லா சம்பாதிக்கிறவர சம்பாதிச்சிட்டு கர்நாடகாவில் இந்த பொண்ணு 4 வருஷம் பக்கம் ஆட விட்டுட்டு வேற பொண்ணு லவ் பண்ணிருப்பாங்க. கூட இருந்து துரோகம் பண்ணி இருக்காரு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு நம்ம ஊருக்கு வந்திருக்கு. இங்க வந்து இன்னொருத்தனை லவ் பண்ணி இருக்கு. இங்க வந்த பிறகு அந்த பையன் ஃபுல்லா கஞ்சா அடித்து அவனை போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்காங்க. அந்த பையனுக்காக இந்த பொண்ணு கையில வச்சிருந்த 5 லட்சம் ரூபா பணத்தை போட்டு அந்த பையனை ஸ்டேஷனை விட்டு வெளியே கொண்டு வந்து இருக்கு. அப்படி கொண்டு வந்த அந்த பையன் கொஞ்சம் கூட யோசிக்காம, இந்த பொண்ணு சந்தேகப்பட்டு இருக்கும், நீயே ரோடு ஆடுற, அரகுற துணி போட்டு ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு கேவலம் பேசி இருக்காங்க. கடைசில நீ வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்காங்க. சரியான அம்மா சரியான அப்பா 2 பேரு இல்ல அப்படின்னா ஒரு குழந்தையுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படி என்றதுக்கு இந்த பொண்ணே சிறந்த உதாரணமாக எனக்கு தெரியுது. அப்புறம் இன்னொரு லவ் பண்ணி இருக்காங்க. அந்த பையனை தான் இப்போ மேரேஜ் பண்ண போறதா தான் சொல்றாங்க. எல்லாருமே கவர்ச்சியா இருக்கிற இந்த பொண்ணுடைய உடலை தான் பாப்போம். ஆனால் இந்த பெண்மணி மனசுல வாழ்க்கையில எவ்வளவு வலிகள் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. சாதாரணமா நம்ம எல்லாரும் சொல்ற வார்த்தை, ஆமா ஸ்டேஜ்ல இப்படி ஆடுறா. வலிகள் நிறைந்த வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரி அமைவதில்லை. அப்பா அம்மா இல்லாம அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்து அங்கீகாரத்திற்காக ஆடி ஓடி இறுதியில் கரகாட்டத்திற்குள் நுழைந்து பல அவமானங்களையும் தோல்விகளையும் சந்தித்து இன்று அவர் துறையில் சிறந்து விளங்கி தன் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக பிக் பாஸ் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார். ரொம்ப வெள்ளந்தியான பொண்ணு. ஆனா வெள்ளந்தியா இருந்தா ஏமாத்திட்டு போயிடுவானுங்க. தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டு இருக்கு அந்த பொண்ணு. பிளைண்ட் யாரையும் நம்பாதீங்கயா. தலையில மிளகாய் அரைச்சுட்டு போடுவாங்க. பிக் பாஸ்ல சில இடங்களில் கொஞ்சம் லோக்கல் பேசிட்டு இருக்கிற மாதிரி சிலர் நெட்டிசன்கள் சொல்றங்க. பாப்போம் இவங்க எப்படி கேம் ஆடறாங்க.